இன்றைக்கு செய்து கொடுக்க முடியாது. நான் தேவனிடத்தில் ஜெபித்து கொண்டிருந்து பல காரியங்களை யோசித்தேன். அப்பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு சேலஞ்சாக ஒரு காரியத்தை நமக்கு சொல்ல விரும்புகிறார். சவாலாக ஒரு பிரசங்கத்தை கேட்க விரும்புகிறேன். அதே நேரத்தில் நாம் இந்த செய்தியை கொஞ்சம் வித்தியாசமாக கதையாக கொண்டு போக விரும்புகிறேன். நம்ம எல்லாருடைய காதுகளும் பரலோகத்துக்கு நேராக டியூன் பண்ணியிருக்கணும். இன்னைக்கு பேசுகிறவங்கெல்லாம் அங்கெங்கேருந்தோ பேச போகிறாங்க, நம்மோட எங்கேருந்தோ அங்கேருந்து பரலோகத்துலேருந்து பேச போகிறாங்க. வாசிக்கலாமா? தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து நான் இன்றைக்கு இந்த கேள்வி தான் கேட்க விரும்புகிறேன். இந்த சம்பவத்தை பார்ப்போமானால், தானியேல் ஒரு நல்ல ஒரு கடவுளுடைய பிள்ளை, தேவனுக்கு பயந்த கடவுளுடைய பிள்ளை. உங்களை போல நீங்களும் தேவனுக்கு பயந்த கடவுளுடைய பிள்ளை. அவன் மேலே இப்பொழுது பெரிய ஒரு பிரச்சனை வருது. அல்லேலூயா. ஜபிக்காம பிசாசோட சேர்ந்து கும்மாளம் போட்டிருந்தோன்னா பிரச்சனையே வராது. எப்போ ஜபிக்கிறோமோ, எப்போ பிசாசை எதிர்த்து போராடுகிறோமோ, ஜபித்து பிசாசை எதிர்த்து போராடும் பொழுது ஒரு கூட்டம் கூடுது. இன்றைக்கு அந்த கூட்டம் கூடி நமக்கு விரோதமாக செய்வன செய்து, இன்றைக்கு அந்த கூட்டம் கூடி நமக்கு விரோதமாக மாந்திரிகம் பண்ணுது. அன்றைக்கு ஒரு கூட்டம் கூடி ராஜாட்ட போய் தந்திரமாக சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சுன்னா, ராஜாவே, உம்மை தவிர யாரிடத்திலேயும் ஒரு மனுஷனும் ஒரு காரியமும் கேட்கப்படாது, ஜபிக்கப்படாது, உண்மை பாட்டு மட்டும்தான் சொல்லணும், இல்லையா? இன்றைக்குள்ள பெரிய பெரிய தலைவர்களுக்கு அது ஒரு சந்தோஷம், அவங்கள மட்டும் பார்த்து பேசியிருந்தா சந்தோஷம். அதுபோல் ராஜாவுக்கும் ராஜாவுக்கும் குஷி வந்துருச்சு. ஆஹா, எவ்வளோ அருமையான தீர்மானம், எல்லாரும் என்கிட்ட மட்டும்தான் கேட்கணும், அவளுக்கு என்ன வேண்டுமோ என்ன மட்டும்தான் கேட்கணும், வேற யார்ட்டையும் கேட்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லி உடனே ஒரு திட்டம் போட்டான், சட்டம் போட்டார்கள். என்ன சட்டம் போட்டாங்க? ராஜாவிடத்திலே மாத்திரம்தான் என்ன வேணாலும் கேட்கணும், அதை தவிர மாற்றி வேறு யாரிடத்துலையாவது கேட்டாலோ ஜபித்தாலோ அவர்களை தூக்கி எங்கே போட்டணும்? சிங்க கவியில் போட்டணும். அவளுடைய நோக்கமே வேற எங்கேயும் ஜெயிலில் போடப்படாது. போட்டால் இந்த தானியேல் தப்பிச்சு வந்துடுவான். சிங்க கவியில் போட்டு சிங்கம் அவங்கள பிச்சு நார்நாராக பிச்சு சாப்பிட்டு முடிச்சிடணும். எலும்பு கூட சுத்தமாக வெளியே வரக்கூடாது, அரைகுறையாக தான் வெளியே வரணும். இது அந்த நோக்கம். இந்த நோக்கத்தோடு போட்டு விட முடியாது திட்டமிட்டார்கள். ராஜாவுக்கு முதல்ல தெரியாது. கடைசியில் தானியேலில் மாட்டின உடனே ராஜாவுக்கு பெரிய வேதனை. கடைசியில் தானியேலை தூக்கி, நான் கதையை சுருக்கிறேன், சண்டே ஸ்கூல் கதை படிச்சிருப்பீங்க எல்லாரும். தானியேலை தூக்கி சிங்க கவியில் போட்டாச்சு. போட்டு முடித்தா ராஜாவுக்கு தூக்கமே வரல. ராத்திரிலாம் சுற்றிக்கிட்டு இருக்கான், குட்டி போட்ட பூனை மாதிரி சுற்றி 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 சுற்றி. அவன் சாப்பிடவும் செய்யலை, பாட்டு கேட்கல, டிவி பார்க்கல, ஒன்றும் பார்க்கலையே சுற்றிட்டு இருக்கான். காலங்காத்தால் விடிஞ்ச உடனே ஓடியே வந்து துயர சத்தத்தோடு துக்கத்தோடு கூட உள்ளத்தின் அடித்தளத்திலே தானியேல் மரித்திருப்பானோங்கிற எண்ணம். ஆனாலும் கூட ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையில் இவன் ஒரு ஜீவனுள்ள தேவனை அவன் ஆராய்த்து கொண்டிருந்தானே, ஒருவேளை உயிரோடு இருப்பானோ நேரத்தில் அவன் கேட்குறான், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ விடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? தாவீது உடனே சொன்னான், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் சிங்கங்களின் வாயை கட்டுகிற தேவன். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒருவேளை சிங்கம் உன்னை துரத்தி கொண்டிருக்கலாம், ஒரு பிரச்சனை உன்னை போராடி கொண்டிருக்கலாம், உன் வேதனை ஒருவேளை உன்னை விரட்டி கொண்டிருக்கலாம். எல்லாவற்றிலையும் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு கேள்வி, உனக்கு பாதுகாப்பாக உன்னை தப்புவிக்க வல்லவராய் ஒரு தேவன் உன்னோடு கூட இருந்தாரா? அதான் கேள்வி. அல்லேலூயா. வெறுமனே ஆமன் போட்டால் ஒத்துக்க மாட்டேன், வெறுமனே அல்லேலூயா போட்டால் ஒத்துக்க மாட்டேன். எதுக்கும் நமக்கு சாட்சி வேணும், இல்லையா? சாட்சி இல்லாத ஒரு காரியத்துக்கு ஒத்துக்காத ஒரு காரியம், எதுக்கு எடுத்தாலும் சாட்சி வேணும். ஆகவேதான் பவுல் சொல்லும்போது சொல்லுவார், 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முதல் வசனம் ஆகிய,
இந்த மூன்றாம் தரம் நான் உங்களிடத்துக்கு வருகிறேன். சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் சகல காரியங்களும் 2 அல்லது 3 சாட்சிகளினாலே தான் உறுதிப்படுத்தப்படும். இன்றைக்கு கூட ஆண்டவர் உன்னை ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்போமானால், தப்புவிக்க வல்லவராய் இருந்தார் நீங்கள் சொன்னால் மட்டும் போதாது, அது நமக்கு எப்படி பண்ணும்? உறுதிப்படுத்தப்பட வேண்டும், நிலைவரப்படுத்தப்பட வேண்டும். எப்படி நிலைப்படுத்தப்பட வேண்டும்? 2-3 சாட்சி, உண்மையான சாட்சி. இன்றைக்கு சொல்றது போல பொய் சாட்சி இல்லை. இன்றைக்கெல்லாம் பொய் சாட்சி நிறைய ஆகிப்போச்சு. எங்கே போனாலும் பொய் சாட்சி. வீட்டிலையா பொய் சாட்சி, கடையிலையா பொய் சாட்சி, கோர்ட்லையா பொய் சாட்சி. உண்மையான சாட்சி ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஆவியானவர் சொல்கிறார், 2-3 உண்மையான சாட்சியினாலே நிலைவரப்படும். நீ சொல்லுகிற காரியங்களாம் நிலைவரப்படும். உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறாரா? ஆகவே இன்றைய செய்தியின் தலைப்பு நான் விடுவிக்க வல்ல தேவன் என்று தலைப்பு கொடுக்க விரும்புகிறேன். விடுவிக்க வல்ல தேவன் என்று சொல்லி நீங்களும் நானும் சாதாரணமாக சொன்னால் யார் நம்ப போகிறதில்லை. இதை சொல்றது என்ன சொல்லணும் தெரியுமா? யாரோ இது ஏற்கனவே இருந்தவர்கள் சொல்லணும், விடுவிக்க வல்ல தேவன் என்று அவர் சொல்லணும். இதை பார்க்கும் பொழுது இப்போ உங்களுடைய காதுகளை லேசாக பரலோகத்துக்கு நேராக டியூன் பண்ணுங்க. நம்ம யார் சாட்சியெல்லாம் கூட போகிறோன்னா அந்த ஆட்கள்லாம் பரலோகத்தில் உட்காந்துருக்காங்க. பரலோகத்தில் உட்காந்து அப்படி டியூன் பண்ணி போகும்போது அப்படியே நல்லா டியூன் பண்ணீங்கன்னா ஒரு பாட்டு சத்தம் கேட்கும். அந்த பாட்டு என்னன்னு பாட்டா? சங்கீதம் 54:7 வாசிங்க. அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். அருமையான ஒரு பாட்டு. A beautiful song sung by King David. ஆண்டவனை விடுவித்தார். உன்னை பொண்ணு போடக்கூடாது. எப்படி தாவீது சொல்லும், என்ன விடுவித்தார், எப்படி விடுவித்தார்? நீ பாட்டு பாடுற அளவுக்கு என்னப்பா அவர் விடுவித்தார்னு சொன்னா உடனே அவர் நம்ம பார்த்து சொல்லுவார், நான் பார்த்தா ஒரு நாள் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன். நான் என்ன ராஜான்னு நினைக்காதுங்க, நான் வெறும் ஒரு ஆடு மேய்க்கிறவன். ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன். ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு சிங்கம் வந்தது. நான் ஒரு சின்ன ஆட்டு பையன், வாலிப பையன். என்கிட்ட இருந்ததெல்லாம் ஒரு கவன்கல்லும் ஒரு கம்பும் தான் கையில் இருந்தது, வேற ஒண்ணுமே இல்லை. ஆகவே சொல்லுகிறார் 1 சாமுவேல் 17:34 சொல்லுகிறார், போனேன் அந்த சிங்கத்தின் மேலே பாய்ந்தேன், பிடிச்சேன், அடிச்சேன், ஆண்டவர் என்னை தப்புவித்தார். அல்லேலூயா. தப்புவித்தது மாத்திரமல்ல, சிங்கத்தை கொண்டு போட்டேன். இன்னொரு முறை பார்த்தா ஒரு கரடி வந்தது. அந்த கரடியையும் போய் பிடிச்சி நசுக்கி கொன்னு, சிங்கத்தையும் கொன்னேன், கரடியும் கொன்னேன், ஆண்டவர் என்னை தப்புவித்தார். அது மட்டும் இல்லப்பா பிரதர், கேளுங்க, சிஸ்டர் கேளுங்க. ஒரு நாள் யுத்தம் நடந்தது, பெரிய யுத்தம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தியருக்கும். ஏலா பள்ளத்தாக்கில் நான் வேடிக்கை பார்க்க போனேன். அண்ணன்மாரை பார்க்க போனேன். அண்ணன்மாரை பார்க்க போனா அங்க ஒரு கோலியாத்து. இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்து கொண்டு நின்னா. என்ன பார்த்தா அதுக்கு எந்த விதத்திலையும் அதுக்கு மேட்சே இல்லை. ஐ வாஸ் நாட் ஈக்குவல் டு ஃபைட் வித் ஹிம். நான் போனேன். நான் போய் எங்க செய்து என்ன செய்தேன், ஒரு கவன் கல்லை எடுத்து ஓங்கி எரிஞ்சேன் அவனுக்கு மேலே. அவன் நெற்றியில் பட்டு அவன் தலைகீழ தலைகுப்புற விழுந்தான். நான் போய் அவனை கொண்டுட்டேன். ஆண்டவர் என்னை விடுவித்தார், ஆண்டவர் என்னை தப்புவித்தார் இந்த இடத்துல. அது மாத்திரமல்ல, ஒரு நாள் ராஜா வீட்டில் அரண்மனையில் உட்கார்ந்துருக்கும் பொழுது என்னுடைய சொந்த ராஜா, என்னுடைய சவுல் ராஜா, அவருடைய ஈட்டியை என்ன கொல்லும்படியாக தூக்கி பக்கத்தில் இருந்த நான் தூக்கி எறிஞ்சான். ஈட்டி சுழந்துட்டு வருது. ஆண்டவர் அப்படி தள்ளி விட்டாரு. ஈட்டி போய் விழுந்துருச்சு. என்னை ஆண்டவர் தப்புவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தாவீதை சிங்கத்தின் கைக்கும் கரடிக்கின் கைக்கும் அல்ல சவுலின் கைக்கும் உன்னுடைய விரோதிகள் எல்லாருடைய கைக்கும் விடுவித்த தப்புவித்த தேவன் உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, உன்னை துரத்தி கொண்டு வருகிற சிங்கம் எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்ன செய்வார், உன்னை அவர் விடுவிப்பார். இதை யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா பரலோகத்துக்கு அது டியூனிங் மட்டும் மாற்றிடாதுங்க. அது பரலோகத்தில் இருக்கணும். காது அங்கே தான் இருக்கணும். சுற்றி பக்கத்தில் எதையும் கேட்டுறாதுங்க. கேட்டுட்டு இருந்தால் அங்கே பார்த்தா இன்னொரு பாட்டு திடீர்னு கேட்கும். அந்த பாட்டோடு சேர்ந்து ஒரு வசனம் வரும். ஏசாயா புத்தகம் 43:2 ஐசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். தண்ணீர்களை கடக்கும் பொழுது உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இதை பார்த்து இது எப்படியா, இதுக்கு எங்க சாட்சி இருக்கா என்னன்னு கேட்டா நமக்கு திடீர்னு ஒரு பாட்டு கேட்கும். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க வேகமா. அப்பொழுது மோசேயும்
இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு கர்த்தரை பாடுவேன் கர்த்தரை பாடுவேன். அவர் மகிமையாய் வெற்றி அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். வாசிங்க. கர்த்தர் என் பலனும் கர்த்தரின் பலனும் என் கீதமுமானவர் என் கீதமுமானவர் அவர் எனக்கு ரட்சிப்புமானவர் அவன் ரட்சிப்புமானவர் அவரே என் தேவன் அவரே என் தேவன். அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி ஹalleluya. போதும் சிஸ்டர், அப்படி வாசிட்டு போனா பாட்டு நீள பாட்டு போயிட்டே இருக்கு. அந்த காலத்து பாட்டு மாதிரி 8 சரணம் போயிட்டு இருக்குது. ஆகவே இன்றைக்குள்ள மாதிரி 2 சரணத்துல முடிகிற பாட்டு இல்லை, இது பெரிய பாட்டு. அங்க போயிட்டே இருக்குது. பாடினா பார்த்தா இது கடல மீறியா மோடி வந்தா அவங்கள என்ன இருக்கு, டாம்பரின் இருக்கு. டாம்பரினை வச்சு சத்தமா அடிச்சு பாடி துள்ளி தூள் பறக்கணும். ஹalleluya. அப்படி எங்க பாட்டு சத்தம் ஜெகஜோதியா கேட்டுட்டு இருக்கு. அந்த பாட்டில் மோசையை பிடிச்ச உடனே கேட்கணும். தலைவர் அவர் தான். தலைவரை பார்த்து இப்போ ஒரு கேள்வி கேட்டு, என்னையா எப்படி பாடுகிறீரே, வெற்றி சிறந்தான்னு பாடுறீரே, கடலில் உள்ள எல்லாம் போச்சு இப்படி இப்படி பயங்கரமாக பாடுறீங்கிட்ட அவர் சொல்லுவார், ஐயா ராஜா உனக்கு தெரியுமா, நாங்கள் 6 லட்சம் புருஷர் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தோம், நான் தான் லீடர். புறப்பட்டு வரும் பொழுது பின்னால பார்த்தா எகிப்தின் சேனை, முன்னால பார்த்தா செங்கடல். இவ்வளவு சந்தர்ப்பத்தை நீ பார்த்திருக்கவே மாட்டோம் வாழ்க்கையில. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் என்னை மாத்திரமல்ல, என்னை சேர்ந்த அத்தனை பேரையும் தப்புவிக்க விடுவிக்க வல்லவராய் இருந்தார். அவர் சொன்னார், உன் கையை உயர்த்தி காட்டு, நான் செங்கடலை பிளப்பேன். செங்கடல் பிரிந்தது. நான் தாங்கள்லாம் தாண்டி தாரதாரையா உலர்ந்த தரையின் வழியாய் நாங்கள் நடந்து வந்தோம். வந்துட்டு திரும்பி பார்த்தாச்சுன்னா எங்களை விரட்டிட்டு வந்த அவ்வளவு சேனையும், ஆயிரக்கணக்கான சேனை வீரர்கள் அங்கே செங்கடல்ல மூழ்கி மடிந்தார்கள். உன்னை தப்புவிக்கிற தேவன், உன்னை விடுவிக்கிற தேவன் உன் விரோதியை அழிப்பார். ஹல்லேலூயா. சில பயப்படுறீங்க, ஐயோ யாரோ செய்வனை வச்சுட்டாங்களே, ஐயோ யாரோ மந்திரியும் போட்டாங்களே. கவலையே படாதுங்க, மாந்திரிகம் போட்டவன் சாக போறான், அல்ல செய்வனை செய்ய போறேன், சாக போறேன்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் உன்னை பாதுகாக்கும் பொழுது, உன்னை தப்பு வைக்கும் பொழுது, உனக்கு எதிராக எழும்புகிற சக்திகளை சுட்டரிப்பார், அழிப்பார். ஹல்லேலூயா. எதிராக எழும்புகிற சக்திகள் பலக்கும் நினைக்கவே செய்யாதுங்க. எப்பொழுது ஆண்டவர் உன் பட்சத்தில் உன்னை விடுவிக்க வந்து விட்டாரோ, விரோத சக்திகளை ஆண்டவர் முற்றிலும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார். மோசே திரும்பி பார்க்குறான், சில ஜனங்கள் திரும்பி பார்க்குறாங்க, என்னையே ஆச்சு, எகிப்தியருடைய ரதங்கள்லாம் உருளுது, குதிரைலாம் விழுது, குதிரை வீரரை காணல. எல்லாம் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் பார்த்தா செத்து 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 மறந்து ஓரத்தில் மிதக்குது. ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் செத்து நாரப்போகுது, நீ நடக்க ஆரம்பி. அவ்வளவு உனக்கு எதிராக உண்டு, அவ்வளவு இதுக்கு கொஞ்ச நேரத்தில் செத்து நாரப்போகுது. மோசே நீ நட, ஜனங்களை கூட்டிட்டு போ, போயிட்டே இரு. உன்னை பிரயாணம் பண்ணுகிறவன், விசுவாசி பிரயாணம் பண்ணுகிறவன், நட, உன்னை பிரயாணத்தை தொடர்ந்து பண்ணு, செத்ததெல்லாம் செத்து மிதக்கட்டும். ஹல்லேலூயா. அது ஒரு அருமையான பாட்டு. எல்லா எதிர்ப்பையும் ஆண்டவர் அழித்து விட்டு நான் தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுவித்தார். தண்ணீரை கடக்கும் பொழுது அக்கினி உன்மேல் பற்றாது சொன்ன உடனே பரலோகத்திலிருந்து 3 பேர் எழும்பி வந்துருவாங்க. யாரெல்லாம்? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேர் வந்து நிற்கிறாங்க. நேபுகாத்நேச்சார் சொன்னா, என்ன சொன்னா, நான் இங்க ஒரு சிலையை வைக்க போறேன், இந்த சிலை பெரிய சிலை, பொற்சிலை, இந்த சிலையை எல்லாரும் விழுந்து வணங்க வேண்டும், விழுந்து வணங்காவிட்டால் உன்னை நான் தூக்கி என்ன போய் போறேன், எரிகிற அக்கினி சூளைக்குள்ளே போட போறேன். இந்த 3 பேரும் கர்த்தருடைய பிள்ளைகள், அவங்க பாட்டுக்கு அசையாமல் நின்னானுங்க. இன்னைக்கு நம்ம அசைகிறதுக்கு என்ன, ரேஷன் கடையில் ஏதோ ஒன்று கொடுத்துட்டா போதும், 500 ரூபாய்க்கு எல்லாத்தையும் விட்டுருவோம். அசைஞ்சு ஓடி எல்லா தப்பு எல்லா பொய்யும் சொல்லி ஒரு 500 ரூபாயில் எல்லா கதையும் போயிடும். ஹல்லேலூயா. அதில் ஏதாவது சின்ன விஷயம் போதும், வயசை ஒரு 10 வயசு குறைச்சி போடு, ஒரு நல்ல வேலை கிடைக்கும். 10 வயசு குறைச்சி போடு. ஆமாம், பக்கத்தில் நம்ம பார்த்துட்டா இருக்கான், குறைச்சி தான் போட்டுருவோமே. ஒரு வேலை கிடைக்கல, அதுவும் அரசாங்க வேலை கிடைக்கல, இங்கே எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்துருவோம். அன்னைக்கு ஆண்டவருக்கு பார்த்து இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படி சொல்லலை. அவங்க சொன்னாங்க, என் கைக்கு உன்னை விடுவிப்பவன் யார்? என்னை தப்புவிக்க ஒரு தேவன் உண்டு. ஹல்லேலூயா. உன் அதிகாரி உனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறானா? உன்னுடைய ராஜா உனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறானா? உனக்கு எதிராய் போராடுவதற்கு, உன்னை பாதுகாப்பதற்கு, உன்னை தப்புவிப்பதற்கு, அன்னைக்கு எரிகிற சூளையிலே உன்னோடு கூட இறங்குகிற ஒரு தேவன் உண்டு.
ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த ராஜா பார்த்த ஒரு பெரிய காட்சி என்ன வந்தால், எரிகிற சூளையிலே 3 பேரை போட்டான், 4 பேர் உள்ள நடந்து போனாங்க. தே ஹேட் ஈவினிங் வாக். எல்லாம் தூக்கி சூளையில் போட்டாச்சு, எல்லாம் ஜாலியாக நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இவன் பார்த்தான், நான் 3 பேர் தானே போட்டோம், உள்ள 4 பேர் இப்போ நடக்காங்களே. ராஜாவுக்கும் தெரியாத கணக்கு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் உன்னை அங்கேயும் தப்புவிப்பார். நீ உள்ள விழும் முன்னால, அக்கினி சூளையிலே நீ விழும் முன்னதாக உன் தேவன் உனக்கு முன்பதாக அக்கினி சூளையிலே நிற்பார். அவன் சொல்லுவான், ராஜாவே உமக்கு தெரிந்திருப்பதாக. அவங்க சொன்ன பதில் நல்ல பதில். அந்த பதிலை பார்த்தீங்கன்னா நீங்கள் அசந்து போயிடுவீங்க. தானியேல் இந்த புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தால் சொல்லுங்க, பாருங்க, ராஜாவேன்னு கூட சொல்லலை. அது இன்னும் பெரிய பரிதாபமான காரியம். ராஜாவே எல்லாம் பரவாயில்ல, நேபுகாத்நேச்சாரே இதுக்கு நாங்க பதிலாம் சொல்லிட்டு இருக்க வேண்டிய வேலை இல்லையா, எங்களுக்கு வேற வேலை இருக்கு. நாங்க இதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லிட்டு இருக்க மாட்டோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் போதும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பாரியா. என் தேவன் எனக்கு தெரியும், அவர் தப்புவிப்பார், அவர் விடுவிப்பார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக பார்ப்போமானால், எஸ்தரின் புத்தகத்தில் ஒருத்தர் பார்க்குறோம். அழகான நல்ல வளவளன்னு நல்ல ஒரு தூக்கு மரம் செய்தாச்சு. தூக்கு மரம் செய்து நிப்பாட்டி வச்சிருக்கு. எல்லாரும் வந்து முருதையை கேட்டிருப்பாங்க, முருதைக்காய் தெரியுமா உனக்கு? ஓ தெரியுமே. என்ன தெரியும் உனக்கு? ஒன்றும் தெரியாது, எனக்கு முட்டாப்ப. நீ அரண்மனை வாசல்லே உட்காந்துட்டு இருக்கிற, ஏதாவது காரியத்தை செய்ய முடியுதா உனக்கு? நீ அரண்மனை வாசலில் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறே, உன் தேவனை தப்புவிக்க வல்லவரா? முருதைக்காய் இப்போ கோபணும். முருதைக்காய் பரலோகத்தில் எங்கே உட்காந்துட்டு இருக்கிறாரு? வாரம் கொஞ்சம் உம்முடைய சாட்சியை சொல்லும். உம்முடைய தேவன் உண்மை பாதுகாக்க தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா அப்படின்னு சொன்னா முருதைக்காய் என்ன சொல்லுவார்? விழுந்து விழுந்து சிரிப்பார். என் தேவனை பற்றி உங்களுக்கு தெரியாது, நீ இன்னும் அனுபவிக்கலை, நீ வா பரலோகத்துக்கு வா, நம்ம உட்காந்து மணிக்கணக்காக உட்காந்து பேசுவோம். அப்போ என்னையா இப்போ கொஞ்சம் சொல்லுமே எங்களுக்கு, நாங்கள் சபையாக கூடி உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே, எங்களுக்கு கொஞ்சம் சொல்லப்படாதா அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவார், எனக்காக தூக்கு மரம் உருவாக்கப்பட்டது உண்மை, அதன் உயரம் 75 அடி 50 முழம், 75 அடி உயரம். அப்பா, 75 அடி உயரத்துக்கு ஆமான் என்னை உயர்த்த திட்டமிட்டான். நான் கவலைப்படவே இல்லை. என்னதான் நடந்தது பார்த்தா, நான் அரண்மனை வாசல்லே உட்கார்ந்திருந்தேன். திடீர்னு ஒரு சத்தம் கேட்டது. அந்த சத்தம் என்னன்னு கேட்டா, மிஸ்டர் முருதைக்காய் ஒரு சத்தம் கேட்டது. நான் யார்டா நம்ம மிஸ்டர் போட்டு கூப்பிட்றான்னு திரும்பி பார்த்தா, அங்கே ஆமா நின்று கொண்டிருந்தான். அவனோட கூட கொஞ்சம் அவன் வேலைக்காரர்கள் நின்று இருந்தாங்க. இந்த ஆளுங்க நம்ம மிஸ்டர் போட்டு கூப்பிடுறான், இவ்வளோ நாள் நம்ம கொல்லத்தானே தூக்கு மறைஞ்சுதான்னு பார்த்தா எல்லாரும் வந்தாங்க. நான் போட்டிருந்த பழைய சட்டையெல்லாம் கழட்டினாங்க. எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு ராஜ வஸ்திரத்தை எனக்கு போட்டாங்க. நான் சொப்பனம் கண்ட மாதிரி இருந்தது. அப்படியே பார்த்தா ஆமான் கடைசியில் எல்லாத்தையும் போட்டுட்டு என் தலையில் ராஜாவுடைய கிரீடத்தையும் வச்சான். என்ன தூக்கு மரத்தில் தொங்கணும்னு சொன்னேன், எனக்கு கிரீடத்தை வைக்கிறான்னு யோசித்து பார்த்தா, அதன் பிறகு நான் அப்படியே கூட்டு போய் ராஜா ஏறுற குதிரை மேலே ஏறிட்டு, இதே ஆமான் நகரம் முழுதும் போய் அவனுக்கு வாயில வார்த்தை வரல, நகரம் முழுதுனா கனம் பண்ண விரும்புகிறதுக்கு இப்படித்தான் செய்யப்படும். நான் யோசித்து பார்த்தேன், என் ஆண்டவனை தப்புவிக்க வல்லவர் மாத்திரமல்ல, கனப்படுத்த வல்லவர். கனப்படுத்த வல்லவர் மாத்திரமல்ல, குறிப்பிட்ட நாளிலே 75,000 எதிரிகளை கொலை செய்தோம். ஆமானும் செத்தான், ஆமானுடைய பிள்ளைகளும் செத்தார்கள். ஹல்லேலூயா. விரோதமாய் கொலை மரங்கள் ஆயத்தமாகிட்டு இருக்குதா? உன்னை கொலைன்னு திட்டம் போடுறாங்களா? ஒரு ஊழியத்தில் எதிலானாலும் சரி, கவலைப்படாத, உன்னுடைய தலையை ஆண்டவர் உயர்த்துவார். தலை உயர்த்துகிறது மாத்திரமல்ல, அங்கே 75,000 பேர் சாக போகிறான். ராஜா பாருங்க, இவ்வளோ நல்லவன் பாருங்க, இத்தனை 1000 பேரை வந்து ஜனங்கள் கொண்டு விட்டார்கள், இன்னும் உனக்கு எழுதா வேணுமா? எஸ்தர் சொன்னாங்க, இன்னும் ஒரு நாள் கொடுத்தாரும், சூசான சுற்றுகள் எல்லாம் திருப்பி கொள்ளணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னுடைய தேவன் உன்னை அப்படி நடத்த வல்லவர். நீங்கள் சொல்லுவீங்க, ஆமையா எல்லாம் அந்த பழைய ஏற்பாட்டு கிழவர்களாக கூப்பிட்டுருக்காரு, புதிய ஏற்பாட்டில் யாராவது உண்டா? ஒருத்தனும் இல்லையேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னு எங்கேருந்து பார்த்தாலும் சத்தம் கேட்கும், நான் இருக்கேன். யாரு? பேதுரையா வருவார். நீ என்ன சாட்சி சொல்ல போறீங்கன்னு சொன்னா, என்ன பிடிச்சாங்க, என்ன பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. நான் என்ன ஜெயிலில் போட்டு
2 கையில் இல்லை சங்கிலியோட கட்டி இந்த பக்கம் ஒருத்தன் அந்த பக்கம் ஒருத்தன் 2 சேவர்களையும் போட்டு வச்சுட்டாங்க. நல்லா தூங்கிட்டேப்பா. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா திடீர்னு ஒரு சொப்பனம் கண்டது மாதிரி இருந்தது. என்ன சொப்பனம்? திடீர்னு நாங்கள் இருந்த சிறைச்சாலையில் ஒரு வெளிச்சம், பயங்கரமான வெளிச்சம். வெளிச்சம் வந்தது மாத்திரமல்ல, ஒரு ஆள் வந்து என்னுடைய விழாவில் தட்டினான். யோசிச்சு பாருங்க, நீங்கள் படுத்து தூங்கிட்டு இருந்தா உன்னுடைய நண்பர்களோ உனக்கு தெரியாதவங்க தான் என்ன சொல்ல, எப்படி உங்களை எழுப்புவாங்க? சார், பிரதர், சிஸ்டர்மாங்க. கொஞ்சம் அறிமுகமானவங்க என்ன பண்ணுவாங்க? எங்கே தட்டுவாங்க? கையில் தட்டுவாங்க, தோளில் தட்டுவாங்க. இடுப்பில் தட்டுறது யார் தட்டுவா? விழாவில் தட்டுறது யார் தட்டுவா? ரொம்ப நெருக்கமான க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தால், அது குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் எழுந்துருன்னு விழாவில் தட்டுவாங்க. பேதுரு முழிச்சு பார்த்தா ஏதோ சொப்பனம் கண்டது போல் இருந்தது. எப்போ விழாவில் தட்டுனானோ அப்போ சங்கிலியெல்லாம் அருந்து விழுந்துருச்சு. உடனே சங்கிலியை காணலை. எழுந்திருந்தா வா, எழுந்து வா. எல்லாம் தூங்குறாங்க. இவன் எழும்பி வந்து 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 கடைசியில் ஹல்லேலூயா மெயின் ரோட்டில் வந்து பார்க்கும்பொழுது கூட்டம் வந்து ஏஞ்சலை காணலை, தூதனை காணலை. அப்புறம் ரியலைஸ் பண்ணா, ஆண்டவர் என்னை தப்புவித்தார். ஆண்டவர் என்னை யார் கையில் தப்புவித்தார்? ராஜாவின் கைக்கு, ஜனங்களின் கைக்கு, என்று விரோதம் எல்லாரும் கைக்கு தப்புவித்து அவர் தேவதூதனை அனுப்பி என்னை வெளியே கொண்டு வந்து நான் போக வேண்டியதை கொண்டு போய் சேர்த்தார். ஹல்லேலூயா. பேதுருவின் தேவன் தப்புவிக்க வல்ல தேவன். ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். வெறுமனே பாட்டு பாடினா பத்தாதியா? இன்னொரு நாள் சொல்லுவார், அங்கே வந்துட்டு ஜெயிலையும் பாட்டு பாட தெரியணும் உனக்கு. 16ஆம் அதிகாரத்தில் போனால் பவுலும் சீலாவும் ஜெயிலில் இருக்கிறாங்க. பவுலும் சீலாவும் இருக்கும்போது தொழுமரத்தில் பூட்டப்படுகிறது போல கையை கால் எல்லாம் கட்டி போட்டாச்சு. மேலாம் காயம், மேலாம் வேதனை காயம். அது பெரிய பாட்டு. அங்கே சாம்பரின் இல்லை, கீபோர்டு இல்லை, வேறு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை. அங்கே இருக்கிறது 2 இருக்கு. கையை தட்டி பாட ஆரம்பித்தாங்க. நல்ல மார்க்கில் கைதட்டி கைதட்ட மாட்டாங்கிறாங்க. நல்ல கையை தட்டி பாட்டு பாட ஆரம்பித்தாங்க. அல்லேலூயா துதி மகிமைன்னு பாடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாடி 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 ஆவியில் நிறையினாங்க. இவங்க அல்லேலூயா துதி மகிமை பாட்டு பாட பாட்டு பாட பாட்டு பாட ஒவ்வொரு சங்கிலியா அருந்து விழுது. அல்லேலூயா. ஒவ்வொரு சங்கிலியா அருந்து விழுந்து எல்லாம் நடக்கிறத பார்த்த உடனே விவசாயம் பவுல் சொன்னான், ஆண்டவனை தப்புவிக்க வல்லவர். ஆண்டவர் என்னை அந்த நேரத்தில் ஆண்டவனை தப்புவித்தார். அது மாத்திரம் அல்ல, இன்னொரு நாள் பார்த்தா ஒரு தீவிலவே மாட்டிக்கிட்டோம். தீவிலே மாட்டிக்கும் போது அங்கே என்ன ஒரு பாம்பு கடிச்சது. அப்போ ஆண்டவர் உதறி போடு அப்படின்னாரு. அதையும் உதறி தீயில போட்டுட்டு நான் வெளியே வந்து சாகாம நின்ன ஆண்டவர் என்னை தப்புவிக்க வல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விஷப்பூச்சின் தமிழில் வாசிக்கிறோம், ஆங்கிலத்தில் வைப்பர் என்று வாசிக்கிறோம். அதை கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் வெனமஸ் பீஸ்ட் என்று வாசிக்கிறோம். வெனமஸ் பீஸ்ட், விஷப்பூச்சியில் பயங்கரமான விஷமுள்ள ஒரு பூச்சி பவுலுடைய கையை கவ்வி கொண்டது. அவன் உதறி போட்டு வெளியே போனான். தப்புவிக்க வல்லவர். ஒரு பாம்புக்கு உன்னை தப்புவிக்க வல்லவர், சிறைச்சாலைக்கு உன்னை தப்புவிக்க வல்லவர், சிங்கத்துக்கு உன்னை தப்புவிக்க வல்லவர், கரடிக்கு உன்னை தப்புவிக்க வல்லவர், பெருங்காற்றுக்கு உன்னை தப்புவிக்க வல்லவர், வெள்ளத்துக்கு தப்புவிக்க வல்லவர், அக்கினிக்கு தப்புவிக்க வல்லவர், மாந்திரியங்களுக்கு தப்புவிக்க வல்லவர். இந்த தேவனை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, உன்னுடைய நோய் எதுவாக இருந்தாலும் சரி, உன்னுடைய எந்த வேதனை எதுவாக இருந்தாலும் சரி, ஒன்னே ஒன்று, பயந்து கலங்காதுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னை தப்புவிக்க வல்ல தேவன் இருக்கிறபடினாலே ஆண்டவரே நான் துதிக்கிறேன். என்னை தப்புவிக்க வல்ல தேவன் என்னோடு கூட உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் முழங்கால் படிடுவோம். உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உன் தேவன் இதுவரை உன்னை தப்புவித்தாரா இல்லையா? ஹல்லேலூயா. இதுவரை உன் தேவனை தப்புவித்தாரா இல்லையா? தப்புவித்தார்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்றைக்கும் நான் போராட்டத்தில் இருக்கிறேன் சொல்றவங்க முழங்கால் படிடுங்க. இன்றைக்கும் நான் போராட்டத்தில் இருக்கிறேன். இன்றைக்கும் நான் சிங்கத்தின் வாயிலே சிக்கிறது போல் இருக்கிறது. இன்றைக்கும் எனக்கு கடன் பிரச்சனை பெரிதாக இருக்கிறது. இன்றைக்கு எனக்கு நோய் பெரிதாக இருக்கிறது. இன்றைக்கு எனக்கு வியாதி பெரிதாக இருக்கிறது. இன்றைக்கு எனக்கு போராட்டம் பெரிதாக இருக்கிறது. இன்றைக்கு எனக்கு கஷ்டம் பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு உன்னுடைய தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவர்.
நீ இருக்கிற போராட்டத்திலிருந்து உன்னை தப்புவிக்க வல்லவர். நீ இருக்கிற அவமானத்திலிருந்து உன்னை தப்புவிக்க வல்லவர். நீ இருக்கிற பிரச்சனை மத்தியிலிருந்து, வறுமையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, பண கஷ்டத்திலிருந்து, திண்டாட்டத்திலிருந்து போராட உன்னை தப்புவிக்க வல்லவர் இந்த இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அப்படியே நடக்கும். அவர் என் மகனே, என் மகளே, நான் ஆசீர்வதிக்கிறேன் சொல்கிறார். உன்னுடைய வேதனைகள், உன்னுடைய போராட்டங்கள் அவருடைய பார்வைக்கு ஒன்றுமில்லை. ஆண்டவனை விடுவிக்க வேண்டும், ஆண்டவனை சுகமாக்க வேண்டும், ஆண்டவனை தப்புவித்து விடுவித்து இன்றைக்கு உயர்த்த வேண்டும், என்னை கனம் பண்ண வேண்டும். இதுவரை நான் ஒரு அரண்மனை வாசல்ல இருந்திருக்கலாம், இது ஒரு அரண்மனை வாசல் இருந்தேன், இப்பளே எதிர்த்த ஆமான் என்னை வந்து அலங்கரிக்க வேண்டும். ஆண்டவர் பார்த்து கேளுங்க, ஆண்டவரே நீ தப்புவிக்க வல்லவர், என்னை தப்புவியும் ஆண்டவரே. ஜோமனோமா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, சுவாமி இந்த நல்ல சமயத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் விடுதலையின் தேவன் ஆண்டவரே, நீர் விடுதலையின் தேவன் ஆண்டவரே. சிங்கத்தின் கெபியிலே எங்களை விடுவிக்க வல்லவர் ஆண்டவரே, அக்கினி சூளையிலே எங்களை விடுவிக்க வல்லவர் ஆண்டவரே. கரடிக்கும் ஆண்டவரே எதிராக வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆண்டவரே நீர் விடுவிக்க வல்லவர் ஆண்டவரே. நாங்கள் யாவரும் இடத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, விடுவியும் ஆண்டவரே, விடுவியும் ஆண்டவரே, விடுவியும் ஆண்டவரே, விடுவியும் ஆண்டவரே, விடுவியும் ஆண்டவரே, நீர் விடுவியும் ஆண்டவரே, நீர் கிரியை செய்யும் ஆண்டவரே, நீர் கிரியை செய்யும் ஆண்டவரே. எதிராக இருக்கிற எல்லா சத்துருக்களையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஒற்றுமில்லாமல் ஆக்க வேண்டுமாய் கேட்கிறோம் ஆண்டவரே. யார் யாருக்கு எதிராக எந்தெந்த சத்துருக்கள் கிரியை செய்கிறார்களோ எதிராக ஆண்டவரே நீர் உயர்த்தும் ஆண்டவரே, நீர் மேன்மைப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. மொர்தெகாயை மேன்மைப்படுத்துகிற தெய்வமே, இந்த நேரத்தில் யார் யார் மேன்மைப்பட வேண்டும் என்று நீர் சித்தமாக தடைகளை மாற்றி போடும் ஆண்டவரே, விடுதலையை கொடும் ஆண்டவரே. வியாதியிலிருந்து விடுதலையை கொடும், பிரச்சனையிலிருந்து விடுதலையை கொடும், பண பிரச்சனையிலிருந்து விடுதலையை கொடும், பெல்லிசூரிய கட்டுகளிலிருந்து விடுதலையை கொடும், எல்லாவற்றிலும் இருந்தாண்டு பூரண விடுதலையை கொடும் ஆண்டவரே. ஆண்டவரே இதை கேட்டு கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்க யார் யார் என்னென்ன கட்டுகள் இருக்கிறார்களோ, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறார்களோ, என்னென்ன எதிர்ப்பில் இருக்கிறார்களோ சுவாமி, எல்லாவற்றிலும் நீர் பூரண விடுதலையை கொடும் ஆண்டவரே. நீர் விடுதலை கட்டுகளை விடுவிக்க வேண்டுமாய் கேட்கிறோம் ஆண்டவரே. கட்டுகளை அறுத்து போட வேண்டுமாய் கேட்கிறோம் ஆண்டவரே. அறுத்து போடும் ஆண்டவரே, விடுவியும் ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்காக இடத்தில் வருகிற சுவாமி பூரண விடுதலை பெற்றவர்களாக ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக ஜீவன சாட்சிகளாக நிற்க நீர் உதவி செய்யும். என்னென்ன காரியத்தில் விடுதலை எதிர்பார்க்கிறீர்களோ சுவாமி, எல்லா விடுதலையும் நீர் கட்டளையிடும், நீர் கட்டளையிடும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. ஒரு பவுலாக, ஒரு பேதுருவாக நாங்கள் எழுப்பி நிற்க ஆண்டவரே, எழுப்பி நிற்க உதவி செய்யும், ஜீவன சாட்சியாளர் நிற்க உதவி செய்யும். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் தாழ்மையை கேட்கிறேன் பிதா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல பாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்ம ஊரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் ஊழியங்களோடும் கர்த்தர் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளை உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு எங்களுக்கு எழுதுவீர்களானால் நாங்களும் எங்களுடைய ஜெபக்குழுவும் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் மற்றும் ஒரு புது செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.